மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனங்கள் ஊழியர்களின் பணி நேரத்தை 10 to 14 மணி நேரமாக நீட்டிக்க கோரி கர்நாடக அரசுக்கு முன்வைத்துள்ள கோரிக்கை பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இதுகுறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு நாளுக்கு மொத்தம் 24 மணி நேரம், அதில் 14 மணி நேரம் அலுவலகத்தில் பணி என்றால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? குறைந்தபட்சம் 8 மணி நேரம் தூக்கம் கட்டாயம். இதன்படி பார்த்தால் மீதம் இருப்பது 2 மணி நேரம். அதில் அலுவலகத்திற்கு கிளம்பி வரவும் திரும்பி வீட்டுக்கு போகவும் தான் சரியாக இருக்கும். உண்மையிலேயே இப்படி ஒரு எந்திரமயமான வாழ்க்கையை பெங்களூரு ஐடி ஊழியர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆம், திரும்பும் திசையெல்லாம் ஐடி நிறுவனங்களால் நிறைந்த இந்தியாவின் சிலிகான் வேலி என்று அழைக்கப்படும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனங்கள் சார்பில் கர்நாடக தொழிலாளர் நலத்துறைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது, இனி ஐடி நிறுவனங்களில் தினசரி பணி நேரம் 10 மணி நேரம் கிடையாதாம், 14 மணி நேரமாம். கேட்கவே தலை சுற்றுகிறதா? கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மசோதா குறித்த சர்ச்சையே இன்னும் ஓயாத நிலையில், அந்த மசோதா திரும்ப பெறப்பட்ட ஒரே வாரத்திற்குள் மற்றொரு மசோதா குறித்த தகவல் ஐடி தலைநகர் என கருதப்படும் பெங்களூருவையே ஆடிப்போகச் செய்துள்ளது. ஆம், தொழில் நிறுவனங்கள் ஊழியர்களின் பணி நேரத்தை வாரத்திற்கு 70 மணி நேரமாக அதிகரிக்க வேண்டி கர்நாடக அரசிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. 10 மணி நேர வேலையே படாத பாடு படுத்தி வருகிறது என குமுறும் ஐடி ஊழியர்கள் 14 மணி நேர வேலைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது சாத்தியமாகுமா என்பது ஒருபுறம் இருந்தாலும், ஒருவேளை 14 மணி நேரமாக நீட்டிக்கப்பட்டால் காலை, மதியம், இரவு என 3 ஷிப்டுகள் கணக்கில் இருக்கும் நிலையில் இது 2 ஷிப்டுகளாக குறைந்தால் பலர் வேலை இழக்கும் அபாயமும் உள்ளது. ஒருவேளை இந்த மசோதாவை கொண்டுவர கர்நாடக அரசு கொஞ்சம் யோசித்தாலும் கூட ஐடி ஊழியர்கள் ஒன்று கூடி போராட தயங்க மாட்டோம் என்று கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்லா ஐடி ஊழியர்களையும் அழைக்கிறோம். அவங்க மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தார், நண்பர்கள்னு எல்லாரும் எங்க கூட ஒன்னு சேர்ந்து இதுக்கு எதிரா போராடணும். உலகம் முழுவதும் இருக்க ஐடி ஊழியர்கள் ஒன்னு சேர்ந்து எங்களுக்காக குரல் கொடுக்கணும். இந்த போராட்டத்துல நாங்க ஜெயிச்சாதான் உலகத்துல இனி எங்கேயும் இப்படி ஒரு விஷயம் நடக்காது. ஏற்கனவே இப்போதுள்ள சூழலில் 45% ஐடி ஊழியர்கள் மனநல பிரச்சனைகளாலும் 55% ஐடி ஊழியர்கள் உடல்நல பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வாரத்திற்கு 55 மணி நேரத்திற்கும் மேலாக வேலை செய்வதால் ஒவ்வொரு ஆண்டும் 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் இறக்கின்றனராம். அதிக எடை, நீரிழிவு, பக்கவாதம், இதய நோய், மனச்சோர்வு, மரணம் வரை கொண்டு செல்லும் இதன் பாதிப்புகள். தொழில் நிறுவனங்களை மகிழ்விக்க இம்மசோதா செயல்பாட்டிற்கு வந்தால் அதற்கான விலையை ஊழியர்கள்தான் கொடுக்க வேண்டும். ஊழியர்களின் பணி நேரத்தில் கர்நாடக அரசு கை வைத்தால் தேர்தல் நேரத்தில் ஊழியர்கள் வாக்கு வங்கியில் கை வைப்பார்கள் என்பதால் கர்நாடக அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.